ஹலோ கைஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். இன்றைக்கி நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸும் ஹேடேவும் நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் வார் அட்டாக் இருக்குது. எப்படி சொதப்புறோம் அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நான் டொனேட் பண்ணியிருக்கேன்னு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. திஸ் இஸ் செகண்ட் ஐடி. ஃபஸ்ட் ஐடிக்கு போவோம். துவாரக். இன்றைக்கி லைவ் இல்லை, நாளைக்கும் லைவ் இருக்குமான்னு தெரில. ஏன்னா சரி வேலைகள் இருக்கிறது. பார்த்தீங்களா, என்னது அப்படியே இருக்கணும். எவனோ ஒருத்தன் கிட்டுக்கிட்டுன்னு கொடுக்குறான். அயன் ஃபிஸ்ட். என்ன உள்ள இது வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். சிசி என்னன்னே தெரியாமல். சூப்பர் ட்ராகன். சூப்பர் ட்ராகன் இஸ் குட். இல்லை எப்படி பர்ஃபெக்ட் பண்ணணுன்னா எல்லாம் ஃபுல் ஸ்டார் எடுக்கணும். நம்ம ட்ரை பண்ணுவோம். சிசி வெளில எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லையோ? வாய்ப்பு இருக்கா இல்லையா? இங்கே இது வச்சேன்னா இது இழுத்து உள்ளே போட்டுருமேன்னு பார்க்குறேன். இங்கே இதை அடித்தேன்னா இது அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த டயத்தில் இல்லை இந்த சைடில் இறக்கணுன்னா ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிளானிங். மிஷின் ஏதோ ஒன்று இன்னும் தராத மாதிரி காட்டுதே. என்ன இன்னும் தரலை. 3 ஸ்பெல் எல்லாமே இருக்குது. பாய்சன் இன்னும் தரலையோ? ஓகே. சாம்பியன் இங்கே இறக்குறோம். இந்த ஆர்ச்சரை உடச்சிட்டு இதை உடச்சிட்டு இந்த மொனோலித்து இந்த பெரிய பெரிய டிஃபென்ஸ்லாம் உடைக்கிறா. உடச்சிட்டு இருக்கும்போது சிசி வெளில வரும். அதுக்கு பாய்சனை போட்டு அதே இடத்துல தக்க வைக்கிறோம். இந்த சிசியை ஃபுல்லாக சாவடிக்கிறோம். இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் கோலம் எல்லாத்தையும் அடித்து இந்த இடத்துல அடித்து இப்படி பண்ணலாமா? இல்லை இங்கே டவுனால் உடச்சிட்டு இந்த சைட்லேருந்து இல்லை வேணாம். ஏன்னா 2 ஸ்டார்னா 2 ஸ்டார் அவ்வளோதான். வாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே போகாதடி. போடு, அவ்வளோதான். ஓகே, ஒரு நல்ல இது பண்ணிட்டா. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? ஐஸ் கோலம், ரூட் ரைடு, விட்சு, 3 ட்ரைடு, கிராண்ட் வார்டன், கிங்கு, குயின் இந்த சைடில் கிளியர் பண்ணட்டும். ஃப்ரீஸு, ஹீலு. என்ன பறக்குது எல்லாம்? ஐயோ, தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிடுச்சுடா. சை. ஓகே. இன்விசிபிள். அந்த சைடு போனால் அதுவும் இன்விசிபிள் ஆகிரும். இப்போ பிரியிறானுங்க. செம்மையாக பிரிச்சுட்டாங்க என் ட்ரூப்பை. ஸோ சேடு. 3 ஸ்டார் வராது கைஸ். 80% மேலே வந்துடும். பட் 3 ஸ்டார் வருது கஷ்டம்லாம் கிடையாது, வராது. கிங்கு மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான்.
அடிச்சிட்றா 80%. எப்படியும் அந்த வார் அவ்வளோதான், தெரிச்சிட்டான். 72. அப்படி இந்த வார் வின் பண்ணுறது கஷ்டம். 3 ஸ்டார் எடுத்துருக்கணும், எடுக்கலை. நம்ம கேவலமாக தோற்று விட்டோம். ஓகே, சைன் அப் ஸ்டோர்மெண்ட் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுதா? ஆகட்டும். கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். சிசி அங்கே இருக்குது. வாய்ப்பில்லை. சாம்பியன்ஸ் எல்லாம் முதல்ல இது அப்கிரேட் பண்ணணும். ஓகே, பாய்சனில் செத்துருச்சா ட்ராகனு? செத்துருச்சு. ஓகே, என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கும். ரூட் ரைடர் வச்சு ட்ரைடு மிஷின் இந்த கார்னரில், குயினு, கிராண்ட் வார்டன், ஒரு ஹீலு, கிங்கு. ஓகே, 3 ஸ்டார் எப்படி வராது. இதுவும் வந்து ஒரு சொதப்பல்ஸ் அட்டாக். ஸ்ட்ராட்டஜி தான், நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். பிளானே பண்ணல, ஏதோ அடிச்சுவிட்டேன். இன்னும் 5 லெவல் போடணும் கிங் குவீனையும். டைம் ஃபெயிலா? ஓ நோ, இட்ஸ் a time fail guys. இல்லையா? ஜெயிச்சிட்டோமா? வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். ஜஸ்ட் மிஸ்ஸு. 40. 4 யார் யார் எடுக்கலை? ஃபஸ்ட்டு இதில் 1 எடுக்கணும், 6 நான் அடித்ததில் 1 எடுக்கணும், 11ஆவதில் 1 எடுக்கணும், 14 1 எடுக்கணும். ஓகே, முடிஞ்சு. அப்கிரேடு வாரு சர்ச். இந்த பெட்டை போடலாமா? ஸ்னீசி அஷூ. ஓகே, அது இருக்கட்டும். அடுத்து நம்ம ஏடேவிற்கு செல்வதற்கு முன்னாடி நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருக்குது? குயின் அப்கிரேட் போடுறதுக்கு 3,40,000 வேணுமா? 3,06,000 தான் இருக்குது. 2 இன்ட்டு ஸ்டார் போனஸ் இருக்குது. அது அப்புறம் வந்து அட்டாக் வைப்போம். இது இன்னும் எவ்வளோ 4 நாள் இருக்குல்ல. சரி, ஓகே ஓகே கேஸ், வாங்க நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸருக்கு முடிச்சாச்சு. இப்போ ஹேடேக்கு போவோம். ஹேடேயில் ஒன்றும் பெருசாக ஈவெண்ட் இல்லை. எத்தனை லைக்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போமா? என்ன ஒரு 10-15 லைக்ஸ் வந்திருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்காது.
78 சேட்டா. அடுத்து நான் 11க்கு தான் ப்ரோ நம்ம பரிசாக பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ. 12 லைக்ஸ் வந்திருக்கு மொத்தம். போட் ஆஜீஷ் ப்ரோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கான் போட்டு 36 கண்ணா இருக்கா, வாங்கிடுவோமா? அப்புறம் எதுக்குடா எனக்கு காட்டுற பைத்தியம்? கான் 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 ஒரு பயிலும் காரணம் வைக்கல. திருப்பி கான் போடுவியாடா நீ? நான் வெயிட் பண்ணுறேன், காத்திருப்போம். போட மாட்டான் போல இருக்கே. உனக்கு என்னோட 15 கரும்பு தரேன், நான் தரேன், போயிட்டு வா. எனக்கு 10 கரும்பு கொடுத்தா நான் உனக்கு 15 கரும்பு கொடுத்தேன், சரியா போச்சு. இந்த ஜெல்லி பின் எதுன்னா பைத்திய மாதிரி போட்டு படுத்துறாங்க பாருங்களேன். இது வந்து போட்டு கேட்குறான். இது தயாரிக்கிறதுக்கு ஒரு கேரட்டு பையும் ஒரு அந்த இது என்னது சாஃப்ட் கேண்டி வேணுமா? சாஃப்ட் கேண்டி பண்ணுறதுக்கு ஒரு க்ரீமும் ஒரு ஸ்ட்ரிப்புடு கேண்டியும் வேணுமா? ஒரு ஸ்ட்ரிப்புடு கேண்டி பண்ணுறதுக்கு 3 ப்ரெட்டு வேணுமா, 5 அவரைக்காய் வேணுமாண்டா? இதில் பார்த்தா எப்போ தெரியுது உங்களுக்கு? இதை போட்டு அதை போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளுவாங்கன்னா இந்த பைத்தியக்காரன் இதுக்கு 25 இது மட்டும் 20 தான் தருவான். அதுவும் இந்த இது வந்து 20 தருவானா? நல்ல கதையாக இருக்கே. இதெல்லாம் வாங்குவதற்கு என்னிடம் காசு இல்லை. பறவைலாம் போடுவோம். வர காஞ்சிக்கிட்டே இருக்கு. சை எக் வேணுமா? ஒன்று 2 கேரட் இல்லையா? பேக்கன் பை 1 2 போட்டு வைப்போம், தேவைப்படும். கேக்கு இந்த 3 கேக் போட்டுருக்கோம். இந்த கேக்கு தீர்ந்து போச்சு. இதுக்கு என்னென்ன வேணும்? செர்ரி, ராஸ்பெரி, மில்க்கு, முட்டை. ராஸ்பெரி, செர்ரி, அப்புறம் என்னது? முட்டை, இன்னொன்று எதோ பால். மாட்டுக்கு சோறு இல்லையோ? மாடு சோறுக்கு யாரோ உடனே ஹெல்ப் பண்ணிட்டாங்களோ? ஆஜிஷ் ப்ரோ தான் இருக்கார் ஆன்லைனில். ஓகே, என்ன தேடிகிட்டு இருந்தோம்? இந்த கேக்கு 1 2 3 இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் இருக்கு. எவ்வளோ மணி நேரம்? 51 நிமிஷமா? 51 நிமிஷம் 51 3 மணி நேரம். இது ஒரு 6 மணி நேரம், 9 மணி நேரம். 9 மணி நேரம். காலையில் எழுந்திரிக்கும் போது எல்லாம் முடிஞ்சிருக்குமா? இது ஒன்று போட்டுப்போம். பாப்கார்னில் இது ஒரு 2 பாப்கார்ன் போட்டுப்போம். இதெல்லாம் ஓகே. இதில் இந்த பர்கர் ஒன்று போட்டுப்போம். இது ஒன்று இருக்கட்டும். ஃபிஷ்ஷு ஃபில்லட் இல்லை, அப்புறம் பார்த்துப்போம். இதில் 4 இருக்குது, இதில் 2, இதில் ஒன்று போட்டுப்போம். ஜூஸ் எல்லாம் 6 5 4 7 இருக்குது. மயனஸ்
ஆலிவ் ஆயில் போட்டு வச்சுட்டு மயோனைஸ் தேவை. மயோனைஸுக்கு ஆலிவ் ஆயிலுக்கு ஆலிவ். ஒன்று, 2, 3, 4. ஓகே, 40 நிமிஷம் காலைல முடிஞ்சிருக்கும். சூப்பு 1, 2. ஃபிஷ் இல்லை, ஃபிஷ்ஷு போவோம். எனக்கு தெரிஞ்சு ஃபிஷ்ஷுக்கு நெட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பன்னெண்டு மணி நேரம் ஆகுதா? சரி, ஓகே. நெட்டு டேத்தை வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்தலாம். அங்கேயே ஹெல்ப் கேட்டிருக்காரு, எங்கன்னு தெரியலையே. ஓகே, இதில் ப்ரெட்டு இதெல்லாம் அப்புறம் போட்டுப்போம். இதில் 3 இருக்குது, இது வரட்டும். இதில் வந்து ஜாமு வேணுமா? ஜாமு காட்டன் கேண்டி இன்னொன்று போட்டு வச்சுப்போம். எல்லாத்துலேயும் 3 இருக்குது. போட்டாச்சு. சூப்பு. ஓகே, ஹேட்டில் 2 வச்சுருக்கேன். எல்லாமே வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம், இதுலேயும் இருக்காலாம் இருக்குது. இது இல்லை, இது அப்புறம் பார்த்துப்போம். ஓகே, பிளாக்பெரி. எல்லாம் இருக்குது. 8, 9, 10 எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ இது மஃபின் எது இல்லையோ அதுதான் கேட்பானுங்க. 4லாம் அவனுக்கு தர முடியாது, போய்ட்டு வா. சூப்பு 2லாம் தர முடியாது, போய்ட்டு வா. 2 979 ஒர்த்தா இல்லைப்பா? அனுப்பி பார்ப்போம். நல்லா இருக்கு, எல்லாத்தையும் அனுப்புவோம். ஃபுல்லாக லாரி தான், அனுப்பிக்கிட்டே இருக்க போகிறேன் லாரியை. எல்லாத்தையும் நாளைக்கு வந்து ஃபில்அப் பண்ணணும். என்னென்னலாம் இப்போ காலியாக இருக்கோ எல்லாத்தையும் நாளைக்கு வந்து போடணும். ரெண்டு சாக்கோ. ஒரு சோப்பு. ஓகே,
இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் ஏப்பா எத்தனை பேய் ஒரு லாரி அனுப்பிச்சா ஒன்று போகுமா? அனுப்பிச்ச லாரிக்கு பேய் கூட்டமே நம்ம இடத்துல தான் இருக்குது. மிஸ்ட்ரி டெக்கோ பேக்கேஜ் இதை கொடுத்தா ஏதாவது தண்டமாக அனுப்புவானுங்க. ஸ்பின்னே பண்ணல இன்னைக்கு. ஓகே, இல்லாத ஒன்று கிடச்சிருக்குது. ஏப்பா இருங்கடா, எங்கே சுற்றிக்கினே இருப்பீங்க. ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். டைம் ஆயிடுச்சு. லைவ் நினப்பில் நான் மாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன். லைனில் ஃபோனை லைட்டாக ஹேங் ஆரம்பிச்சோன்னா தான் தெரிஞ்சது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஜாமு 2 போட்டு வைப்போம். இது 7 மணி நேரமாக இந்த ஜாம் 1 போட்டு வைப்போம். ஐஸ்கிரீமில் எதாவது குறைஞ்சிருக்கா? ஒன்றும் குறையலை. இதில் சோய் சாஸ் குறைஞ்சிருக்கு. இதில் இந்த சூப்பு குறைஞ்சிருக்கு. இந்த சூப்பு குறைஞ்சிருக்கு. ஒன்றுலேயும் ஒன்று போட்டுப்பேன். ஹேட்டில் ஒன்றும் குறையலை. காஃபியில் ஒன்றும் குறையலை. ஐஸ்கிரீம் பார்த்துட்டோம். ஜாமு குறைஞ்சிருக்கு பார்த்துட்டோம். இந்த சட்டையில் 2 போடுவோம். தலகாணிக்கு டக் ஃபெதர் வேணும், அதை பார்த்துப்போம். இதான் போட்டிருக்கேன். இது குறைஞ்சிருக்கு. இது ஒன்று போட்டுப்போம். அப்புறம் இதில் ஒன்றும் குறையலை. என்ன தாண்டா அப்படி வாங்குனீங்க? சரி, இதை ஒன்று போடுவோம். இப்போ இது போச்சுன்னு நினைக்கிறேன். 2 இரும்பு பார். ஓகே, இது போச்சு. 3 போடுவோம். தேவை இதில் 3 அப்படியே தான் இருக்குது. இதில் பிளாக்பெர்ரி மஃபின் கேட்டிருந்தான். எக் இருக்கா? எல்லா முட்டையும் கறந்தா எடுத்தாச்சா? சரி, ஓகே. இந்த ஒரு மஃபினுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இது போடணும். போட்டுப்போம். ஒயிட் சுகரு வரட்டும். 3 இருக்குது. இதுதான் ஓடிக்கிட்டுருக்கு. ப்ரெட்டுக்கு இதுக்கும் முட்டை வேணும். அவஸ்தைப்படுறேன்டா. சாரி. ஓகே கைஸ், வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறைய நிறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். போன டெர்பி அதை தோற்றுட்டோம். 3வது இடத்துக்கு போயிட்டோம். 2ல் இருந்தோம், 3க்கு போயிட்டோம். நாளைக்கு திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததில் 1க்கு வர ட்ரை பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டுக்கு வர ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், பை பை.